நோட் பண்ணுங்க. ஸோ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ கேட் 2025, ஸோ இது டேஸ்ல போட்டிருக்கோம். ஸோ 230 days ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த செஷன்ல நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம மெக்கானிக்கல் ஓரியன்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பட் ட்ரிபிள் இசி மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து காமன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கேட் இது பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன எய்ம்ஸ் இருக்கு இதுல. கேட் போறீங்க அப்படின்னா ஐஐடிஸ் போனோம், என்ஐடிஸ் போனோம். ஸோ வேற ஸோ இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம பிஎஸ்யூஸ் போனோம் அப்படின்னு சொல்லி. ஸோ மெக்கானிக்கல் டேட்டா படி பாத்தீங்க அப்படின்னா, ஸோ கேட் 2024ல ஸோ நம்மளுக்கு யார் கண்டக்ட் பண்ணா? இயர் 2024 வந்து ஐஎஸ்எஸ்சி பெங்களூர். அவங்க டேட்டாஸ் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எத்தனை பேர் வந்து இதுல வந்து மெக்கானிக்கலுக்கான மார்க்ஸ் எழுதுறாங்க. ஸோ ட்ரிபிள் இ வந்து நம்ம இது பண்ணுவோம். ஸோ இதுல ஸோ 50 to 60 மார்க்ஸ் வாங்கினவங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து 60 to 70, 70 to 80, 80 to 100. இங்க வந்து இங்க வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா கேட்டகரி எடுத்திருக்கோம். ஜென்ரல், இது வந்து இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கல் வீக், இது வந்து ஓபிசி, என்சிஎல், எஸ்சி எஸ்டி. இதுல 50 to 60 வந்து 396, இது வந்து 113, 448, 51, இது வந்து 8, இது வந்து 169, 33, 171, 90, 3, இதுல 36, 8, 80, 11, 80 to 100 வந்து 3000. இந்த மார்க்ஸ் வந்து எபோவ் 50 ஆர் 50க்கு ஈக்குவலண்டா எத்தனை பேர் எடுக்காங்க அப்படின்னா 604, 154, 637. இதுதான் வந்து மெக்கானிக்கலுக்கான கேட் 24ல உங்களுக்கு ஐடியா. இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 to 60 அப்படியே மார்க் போக போய் என்ன ஆகுதுன்னு பாருங்க. உங்களுக்கு இப்போ 80 to 100 வந்து ஜென்ரல் கேட்டகரியில 3 தான் எடுத்திருக்காங்க. 3 பேர் தான் எடுத்திருக்காங்க. ஸோ மீதி வந்து இடபிள்யூஸ்ல எடுக்கல, ஓபிசில எடுக்கல, எஸ்சி எஸ்டில எடுக்கல. ஓகே. ஸோ அடுத்து 70 to 80 வரும்போது பாருங்க, ஜென்ரல்ல 36. இது அக்கார்டிங் டு மெக்கானிக்கல். ட்ரிபிள் இசி வந்து வெரியும். ஸோ இடபிள்யூஸ்ல 8, ஓபிசி வந்து நம்மளுக்கு 8, எஸ்சி எஸ்டி. ஸோ நெக்ஸ்ட் 60 to 70 வந்து 169, 33, 171. அப்ப நீங்க உங்களுக்கான சேஃபஸ்ட் ஜோன் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எபோவ் 60க்கு மேல. ஸோ நம்ம பிஎஸ்யூஸ் போனோம் அப்படின்னா 65க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுதான் உங்களுடைய ஓவரால் ஐடியா. அப்ப நீங்க என்ன எய்ம் பண்றீங்க? சப்போஸ் நீங்க மெக்கானிக்கலா இருக்கீங்க, பிஎஸ்யூ போனோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மார்க்ஸ் வேணும் அப்படின்னு வைப்பாங்க. ஸோ பிஎஸ்யூ உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னா ஆல் இந்தியா ரேங்க் வந்து பிலோ 500 or 600 இருக்கும். அப்பதான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஐஐடிஸ் வந்து நம்மளுக்கு ஒரு 1000, 1300 வரைக்கும் கிடைக்கும். என்ஐடிஸ் வந்து ஒரு 2000, 2500 ரேங்க் உள்ள கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எவ்வளவு மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் எய்ம் பண்ணணும். ஸோ மார்க்ஸ் வந்து இது நம்ம ப்ரீவியஸ் டேட்டா வச்சு நம்ம எடுக்கிறோம். ஸோ இப்போ கேட் 2025 வந்து யார் எடுக்குதா? இப்போ கொஸ்டின் ஐஐடி ரூர்கி. ஐஐடி ரூர்கி எடுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க எப்போ எடுத்தாங்க அப்படின்னா 8 years பிஃபோர் எடுத்தாங்க. ஸோ அப்போ கேட் 27. ஓகே. அப்ப உங்க மார்க்ஸ் வந்து நீங்க எப்ப எவ்வளவு எடுக்கணும்னு பாருங்க. சப்போஸ் ஐஐடிஸ் போனோம் அப்படின்னா உங்களுக்கு சேஃபஸ்ட் வந்து ஒரு 60க்கு மேல. ஓகேவா? 60க்கு மேல 70க்குள்ள அந்த மாதிரி. அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபஸ்ட் என்ன கேட்டகரின்னு பார்த்து. நீங்க என்ன கேட்டகரி ஓபிசில வரீங்க, ஓபிசில வந்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம 60 to 70 எடுத்தோம் அப்படின்னா என்ன பொசிஷன்ல இருப்போம் அப்படின்னு பாருங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த மார்க்ஸ் எடுத்தோம் நம்மளுக்கு பிஎஸ்சி கிடைக்கும், ஐஐடி கிடைக்கும், என்ஐடி கிடைக்கும். அது ஃபர்ஸ்ட் உங்களோட எய்ம் என்னவா இருக்கும்? எவ்வளவு மார்க்ஸ் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எய்ம் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் டேட்டாவை கலெக்ட் பண்ணுங்க. ஸோ ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இவ்வளவு மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா என்ன எப்படி படிக்கணும்? ஸோ இப்பயும் நீங்க படிச்சுட்டு தான் இருக்கீங்க. பட் இன்னி உள்ள டைம்ல நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ என்னென்ன மிஸ்டேக் நம்ம காமனா எல்லா கேண்டிடேட்டும் பண்ணிட்டு இருக்கோம்.
இப்ப கேட் அப்படின்றத வந்து காமன் மிஸ்டேக்ஸ் என்ன பண்றோம்? காமன் மிஸ்டேக்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து என்ன பண்றோம், செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணி கிளியர் பண்றாங்க, இல்ல ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி நம்ம கிளியர் பண்றோம். பட் என்ன மிஸ்டேக் பண்றோம் நம்ம? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ஜஸ்ட் என்ன பண்றீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் மித்து என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம், இன்ஸ்டியூட்ல ஜஸ்ட் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னாலே பிஹெச்டி போயிடலாம், ஐஐடிஸ் போயிடலாம், என்ஐடிஸ் போயிடலாம் அப்படின்ற மித் இருக்கு. அது வந்து ரொம்ப தான். பட் இன்ஸ்டியூட்டும் ரொம்ப மேட்டர். ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு கான்செப்டே கிடைக்கல, பேசிக்ஸே நல்லா சொல்லி கொடுக்கல அப்படின்றப்ப உங்களால எதுவுமே போக முடியாது. ஃபர்ஸ்ட் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நம்ம பண்ற மிஸ்டேக் வந்து பெஸ்ட் இன்ஸ்டியூட் நீங்க சூஸ் பண்ணணும். அது நம்ம பண்றது இது வந்து ஃபண்டமெண்டல். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணதுல இருந்து சப்போஸ் நம்மளுக்கு எப்போ எக்ஸாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வீக் அண்ட் செகண்ட் வீக் வந்து எக்ஸாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜாயின் பண்ணதுல இருந்து நீங்க எப்போ வரைக்கும் படிப்பீங்க அப்படின்னா, ஜனவரி 13 வரைக்கும் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு டேஸ் என்ன ஆகும், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 13ல இருந்து ஒரு 17, 18 வரைக்கும் என்ன நடக்கும், பொங்கல். அப்ப 13, 14, 15, 16 அப்படியே டிவி ப்ரோக்ராம் பார்ப்போம். இப்போ ஜல்லிக்கட்டு போவோம். இந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கு என்ன வந்துடும், ரிமைனிங் என்ன டேஸ் இருக்கு நம்மளுக்கு, அங்கிட்ட ஒரு 15 டேஸ் கூட இருக்காது. அப்ப இதுலயே நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ் வந்து ஜனவரி மந்த் வந்து நம்ம இது கூட என்ன ஆயிடுவோம், சேர்ந்து இதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, ஒவ்வொரு இயர் வந்துட்டே தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் இயர் இந்த இயர் விட்டுட்டீங்கன்னா என்ன வர போகுது, அடுத்த இயர் வரணும். அடுத்த இயர் நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ஜாப் கூட பண்ணலாம், இல்ல ஐஐடிஸ்ல படிச்சுட்டு செலிப்ரேட் பண்ணலாம். அப்ப இதை நீங்க அவாய்ட் பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பெஸ்ட் இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண நீங்க என்ன பண்ணுவீங்க, பெஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்றீங்க. கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க, நோட்ஸ் எழுதுறீங்க. நோட்ஸ் எழுதிட்டு உங்ககிட்ட எத்தனை நோட்ஸ் வரும், அட் த எண்ட் ஆஃப் த இயர் எத்தனை நோட்ஸ் வரும் உங்களுக்கு, எத்தனை நோட்ஸ் வரும், ஒரு சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு 30 நோட்ஸ் பிளஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை நீங்க என்ன பண்ணுவீங்க, ரிவிஷன் பண்ண மாட்டீங்க. இப்போ ப்ராப்பர் ரிவிஷன் வந்து இல்லை அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு, ஸோ நீங்க வந்து அவுட் ஆஃப் த காம்படிஷன். அவ்வளோ ப்ராப்பர் ரிவிஷன் அண்ட் ரீகால் இல்லை அப்படின்னா ஸோ நீங்க காம்படிஷன்ல கிடையாது. ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ நீங்க சப்போஸ் ஒரு டிசம்பர்ல வந்து எடுக்கிறீங்கன்னு, டிசம்பர் 15 வந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 30 நோட்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் திருப்பி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், இப்போ நீங்க சப்போஸ் ஒரு ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க உங்க ப்ரிப்பரேஷன் அப்படின்னா, ஸோ டிசம்பர்ல எடுக்கும் போது ஜூன்ல நடக்கிற ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி இருக்கும். அப்ப வந்து இந்த சப்ஜெக்ட் இப்ப ஜூன்ல படிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ இந்த சப்ஜெக்ட் படிக்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், நம்மளுக்கு எல்லா கான்செப்டும் தெரியுது அப்படின்னு தெரியும். பட் அதே டிசம்பர் 15ல வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்க இன்பிட்வீன்ல ரிவிஷன் ரீகால் பண்ணல, ப்ராப்ளம் சால்வ் பண்ணாம எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்ப நீங்க வந்து இங்க என்ன ஆயிரும் உங்களுக்கு, இப்போ கான்பிடன்ஸ் வந்து லூஸ் பண்ணிடுவீங்க. அவ்வளவுதான். அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம இவ்வளவு படிக்கணுமா அப்படின்றத என்ன ஆயிரும், நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அப்ப என்ன உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, திங்க் பண்ணுவீங்க. இந்த மொமெண்ட்ல என்ன திங்க் பண்ணுவீங்க, நீங்க என்ன திங்க் பண்ணுவீங்க, ஓகே இந்த இயர் வந்து கிவ் அப் பண்ணிடலாம். அப்ப கேட் 2026ல வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணலாம். இதுதான் எல்லா கேண்டிடேட்ஸும் பண்ணிட்டு இருக்கு. இந்த மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடாது. ரிவிஷன் அண்ட் ரீகால் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நமக்கு என்ன அப்படின்னா, லேட் ஆஃப் டெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ நீங்க டெஸ்ட் ஏன் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டீங்க, ஏன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டீங்க, ஏன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ரீசன், நிறைய ரீசன் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணல அப்படின்னாலே என்ன ரீசன், ஸோ இந்த கான்செப்ட் வந்து நம்ம கிளியரா இன்னும் படிக்கல, ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ரீசன் இருக்கும். இல்ல நீங்க அட்டன் பண்ணிட்டீங்க, அந்த சப்ஜெக்டே முடிச்சிட்டீங்க, பட் ஏன் டெஸ்ட் அட்டன் பண்ண மாட்டீங்க, நம்ம ரிவிஷன் பண்ணல, இன்னும் ஃபார்மா தெரியல. அப்ப இந்த மாதிரி நீங்க பண்ணி 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 எங்க வரையும் கொண்டு போறீங்க, எங்க வரையும் கொண்டு போறீங்க, ஸோ ஜனவரி கொண்டு போயிருவீங்க. இப்ப ஜனவரி கொண்டு போனா என்ன ஆகும், அப்பயும் அதே மைண்ட் தான் தோணும். என்ன தோணும், ஃபுல் சப்ஜெக்ட்ஸா கம்ப்ளீட் பண்ணி வச்சிருப்பீங்க, அது என்ன தோணும், இன்னும் நம்ம படிக்கல அப்படின்னு தோணும். கேட் டெஸ்ட் அப்படி, கேட் டெஸ்ட் அட்டன் பண்ண அப்படி தோணுதா, ஸோ நீங்க என்ன கேட் கொஸ்டின் சால்வ் பண்ணா அப்படி தோணுதுங்களா, கேட் கொஸ்டின் சால்வ் பண்ணா அப்படி தோணாது. கேட் கொஸ்டின் சால்வ் பண்ணீங்கன்னா என்னது, நிறைய விஷயம் நமக்கு தெரியல, படிக்கணும், அந்த மாதிரி இருக்கும். அப்ப நீங்க பண்ற மிஸ்டேக்ஸ் வந்து என்னன்னா, நான் பர்ஃபெக்டா எல்லாம் பண்ணி முடிச்சோம் டெஸ்ட் அட்டன் பண்ணுவேன் அப்படின்ற மென்டாலிட்டி இருக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா டெஸ்ட்ன்றது எதுக்காக, டெஸ்ட்ன்றது வந்து உங்களை அனாலிசிஸ் பண்றதுதான். இப்ப நீங்க ஒரு டெஸ்ட் அட்டன் பண்றீங்க, ஏதோ சப்ஜெக்ட் வைஸ் இல்ல டாபிக் வைஸ் டெஸ்ட் அட்டன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க.
இப்போ நீங்க அதுல வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வருது, ஒரு சம்திங் ஒரு 35 மார்க்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஜஸ்ட் ஒரு 10 மார்க்ஸ் எடுக்கிறீங்க. இப்போ 10 மார்க்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 10 மார்க்ஸ் விடுங்க. இப்போ 2 மார்க்ஸ் எடுக்கிறீங்க. இந்த 2 மார்க்ஸ் எடுக்கிறத வந்து யாரு கேள்வி கேட்க போறா? யாரும் கேள்வி கேட்க போறாங்களா? இல்ல இன்ஸ்டியூட்ல நம்ம டெஸ்ட் வச்சோம்னா நம்ம கேள்வி கேட்போம், ஏன் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க, ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஜாயின் பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க. நீங்க 35 மார்க்ஸ்க்கு 2 மார்க்ஸ் எடுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இப்பதான் அட்டன் பண்றீங்க. அப்ப என்ன உங்களுக்கு இதுல வந்து இப்ப இதெல்லாம் நான் கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன மார்க் வரும்? ஒரு 25க்கு மேல வருதுன்னு வச்சுங்க. பட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அதை நீங்க போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? ஜனவரி வரும் அப்படின்னு விட்டுருவோம். பட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்க. ரிவைஸ் பண்ணி அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்ஸ் பத்தி கவலைப்படாதீங்க. மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு எப்ப இம்பார்ட்டன்ட்? ஃபைனல் ரிசல்ட் தான் இம்பார்ட்டன்ட். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெஸ்ட் பிராக்டிஸ்ன்றது வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு 2 மார்க்ஸ் எடுத்தாலும் பரவாயில்ல. ஒரு ரிமைனிங் வந்து 33 மார்க்ஸ் வந்து நம்ம ஏன் எடுக்கல அப்படின்றத வந்து திங்க் பண்ணணும். அப்ப நம்ம இந்த கான்செப்ட் தெரியலையா, இல்ல ரிவிஷன் பண்ணலையா, ரீகால் பண்ணலையா, ஸோ அப்படின்ற ரீசன் தெரிஞ்சா என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் இது வந்து என்ன பண்ணலாம்? இப்போ நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ நீங்க எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது, பர்ஃபெக்டா இருந்தாதான் டெஸ்ட் அட்டன் பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு எங்க கொண்டு போய் விட்டுரும்? ஜனவரில கொண்டு போய் விட்டுரும். ஸோ ஜனவரில ஆல்ரெடி நீங்க ஒரு ப்ரெஷர்ல இருக்கீங்க. என்ன ப்ரெஷர்? ரிவிஷன் பண்ணாதான் நம்ம எல்லாமே இது பண்ண முடியும். அப்புறம் இங்க வந்து நம்மளுக்கு இந்த ப்ரெஷர் வேற வந்துடும். இப்போ என்ன ஆயிடும் உங்களுக்கு? கிவ் அப் பண்ணிடுவீங்க. கண்டிப்பா நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம மைண்டே சொல்லும் இந்த வருஷம் நம்மளுக்கு பாசிபிள் இல்ல. அப்ப கேட் 2025 ட்ரை பண்ணலாம்னு உங்க மைண்ட் சொல்லும். அப்ப என்ன எத்தனை இயர் ஸ்பெண்ட் பண்ணணும்? 1 இயர் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ 1 இயர் ஸ்பெண்ட் பண்ணோம்னா என்னது, உங்ககிட்ட நிறைய பணம் இருந்தா பரவாயில்ல. ஸோ எவ்வளவு நம்ம சொசைட்டி என்ன நம்மளை எப்படி பார்ப்போம், மணி வேணும், அதுக்கான கரேஜ் வேணும். 1 இயர் அது எல்லாமே இருக்கும். ஸோ அப்ப மேபி நம்ம பார்த்து கூட சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. கேட் பார்த்து விட்டுறலாம், வேற பார்த்து. அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க பண்ற ஸ்மால் ஸ்மால் மிஸ்டேக்ஸ் தான் இந்த இதுக்கெல்லாம் கொண்டு போக போகுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ரிவிஷன் பண்ணணும், ரீகால் பண்ணணும். டெஸ்ட் ப்ராக்டிஸ் இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்போ நீங்க ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு டாபிக் வைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுவே என்ன உங்களுக்கு இப்போ நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றப்ப இந்த இதுலயே நிறைய விஷயம் அடங்கிருக்கு. இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றப்ப நீங்க ஆக்சுவலா என்ன பண்றீங்க? இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஃபார்மா தெரியாம அப்ளை பண்ண முடியுமா? இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 2 மார்க்ஸ் வாங்குறீங்கன்னா அதை அனாலிசிஸ் பண்ணிடுவீங்க. இந்ததுனால நான் ப்ராப்ளம் வருது அப்படின்னா செகண்ட் டெஸ்ட் வந்து எழுதுறீங்க. அப்ப என்ன பண்ண மாட்டீங்க? ஸோ அதுல பண்ண ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டேன், மிஸ்டேக்ஸ் குறையும். அப்போ உங்களுக்கு மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அப்ப டெஸ்ட்ல ஃபார்முலாஸ் அப்ளை பண்றீங்க, கான்செப்ட் அப்ளை பண்றீங்க. அப்போ இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்பயே நம்மளுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா நீங்க ரிவிஷனையும் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. ஸோ ரிவிஷன் கம்ப்ளீட் பண்றீங்க, உங்களுக்கு என்ன இம்ப்ரூவ் ஆகுது? அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ ப்ராக்டிஸ் வருது, உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வருது. ஸோ அப்போ எல்லாமே என்ன ஆகுது? இந்த ப்ராக்டிசஸ் தான் இருக்கு. இந்த ப்ராக்டிஸை வந்து நீங்க எங்க போய் பண்றீங்க அப்படின்னா ஜனவரி 15 தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? டாபிக் வைஸே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டாபிக் வைஸே எங்க ஸ்டார்ட் பண்ணுவோம்னா ஜனவரி 15 ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப எப்படி நீங்க ஃபுல் லென்த் டெஸ்ட் எழுதுறது, சப்ஜெக்ட் வைஸ் எழுதுறது, அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அப்ப 15 நாள் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் உங்களுக்கு மைண்ட் தோணும்? இந்த 15 நாள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு மைண்ட் தோணும்? ஜனவரி 15 வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் 15 நாள் இருக்கு, நம்ம ரிவிஷன் பண்ணலாம். ரிவிஷன் பண்ணி நேரம் எங்க போய் பார்த்துக்கணும்? நேரம் எக்ஸாம்ல போய் பார்த்துக்கலாம்னு இருப்பீங்க. பட் நீங்க 15 நாள் ரிவிஷன் பண்றதுக்கான கரெக்டான இடம் கிடையாது. அது வந்து என்னது கேட் எக்ஸாம் அப்படின்றது நீங்க ஆல்ரெடி நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாதான் அந்த கேட் எக்ஸாம்ன்றது வந்து உங்களுக்கு என்னது 30 ஒரு 100 ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இங்க வந்து வர்றது ஒரு 101 எக்ஸாம் வரும். அப்படி நீங்க இங்க ஒண்ணுமே பண்ணாம ஜஸ்ட் ரிவிஷனா பண்ணிட்டு எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு இங்க போய் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? கண்டிப்பா அடி வாங்கும். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இல்ல. என்ன இருக்கு? நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு, டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கு. அதனால நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் மேக்ஸ் மணி பர்ஃபெக்ட். இது பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்? நீங்க எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருந்தாலும் சரி அடி வாங்கிடும். அது யாரா இருந்தாலும் சரிங்க, யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி. என்ன ஆகும் உங்களுக்கு? டீச் வந்து ரொம்ப பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ கான்செப்ட் லேர்ன் பண்ணலாம். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப நீங்க இப்ப இருந்தே என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு வந்து நான் படிக்கல, ஃபார்முலா தெரியாது, ரிவைஸ் பண்ணல, அதனால டெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா அதே மைண்ட் செட் எங்க போயிடும் அப்படின்னா ஜனவரி 15 கொண்டு போய் விடும். ஜனவரி 15 எழுத மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? அகைன் ரிவைஸ் தான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ நான் அது வெயிட்டேஜ் சொல்றேன், எந்த மாதிரி பிளான் பண்ணலாம்னு பாத்தீங்க. இது அக்கார்டிங் டு மெக்கானிக்கல் நீங்க வந்து உங்களுக்கு இது கொடுப்போம்.
ஸோ வெயிட்டேஜ். ஸோ இப்போ செக்ஷன்ல ஸோ ஜென்ரல் ஆப்டிடியூட், ஸோ ஜென்ரல் ஃபர்ஸ்ட் எய்ம் சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகே, ஆப்டிடியூடு, ஸோ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், ஸோ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு 13 மார்க்ஸ். ஸோ இது வந்து 15 மார்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளைடு மெக்கானிக்ஸ், அப்ளைடு மெக்கானிக்ஸ் அண்ட் டிசைன், அப்ளைடு மெக்கானிக்ஸ் அண்ட் டிசைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸோ தெர்மல் சயின்ஸ், ஸோ தெர்மல் சயின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல்ஸ், ஸோ மெட்டீரியல்ஸ் மேனுஃபேக்சரிங், ஸோ மேனுஃபேக்சரிங் அண்ட் இண்டஸ்ட்ரி. இது அக்கார்டிங் டு மெக்கானிக்கல் உங்களுக்கு என்னன்னு பாத்துங்க. ஸோ இது 24 மார்க்ஸ். ஸோ 24 மார்க்ஸ் 24 மார்க்ஸ். ஸோ டோட்டலா 100 மார்க்ஸ். டோட்டலா இது 100 மார்க்ஸ். ஸோ இது வந்து கம்பல்சரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இது கம்பல்சரி. ஸோ ரிமைனிங் 72 மார்க்ஸ் தான் உங்களுக்கு என்னது ஸோ டிபார்ட்மெண்ட் பேப்பரா வரப்போகுது. இது வந்து மெக்கானிக்கல்ல செக்ஷன் 1 செக்ஷன் 2 அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்னன்னு பாத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன இப்ப நீங்க சப்போஸ் ஒரு பிஎஸ்யூ போனோம்னு வச்சுக்கோங்க, எத்தனை பர்சன்டேஜ் சிலபஸ் கவர் பண்ணோம்? இப்போ பிஎஸ்யூ போனோம் அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ் சிலபஸ் நம்ம கவர் பண்ணணும்? 60 70லாம் நீங்க 60% சிலபஸ் கவர் பண்றீங்க, 60% கொஸ்டின் வருது. அப்ப நீங்க எத்தனை பர்சன்டேஜ் எழுதுனீங்க? 30%. அப்புறம் எப்படி பிஎஸ்சி போக முடியும்? இப்போ பிஎஸ்சி போனோம் அப்படின்னா நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் கவர் பண்ணிருக்கணும்? 95 to 100% கவர் பண்ணிருந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும்? இவ்வளவு தெரிஞ்சானா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு எல்லாம் படிச்சது எல்லாமே வந்துருமா? வராது. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 20% வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா அட்டன் பண்ணக்கூடாது. உங்க ஈகோ இங்க செக் பண்ணக்கூடாது. நான் என்ன பண்ணுவேன், நான் மெக்கானிக்கல்ல பெரிய ஜீனியஸ். நான் இங்க இந்த கொஸ்டின் வந்து நான் என்ன பண்ணுவேன், இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணி ஆகணும். என்ன பண்ணுவேன், டைம் இழுக்கும். ஸோ பிளஸ் அந்த கொஸ்டின் ராங் ஆன்சர் என்ன ஆகும், அதுக்கான மார்க்கும் போகும், டைமும் போகும். அது அந்த டைம்ல நான் இன்னும் 3 கொஸ்டின் சால்வ் பண்ணிருப்பேன், அந்த மார்க்கும் போகும். அப்போ உங்க ஈகோவை செக் பண்றதுக்கான பிளேஸ் வந்து கேட் எக்ஸாம் கிடையாது. தெரியலன்னா நீங்களே என்ன பண்ணிடலாம், எனக்கு தெரியல அப்படின்றத வந்து உங்களுக்கே நீங்க ஒத்துட்டு இந்த 20 மார்க்ஸ் வந்து நீங்க அட்டன் பண்ணக்கூடாது. ஸோ நான் வந்து 100க்கு 100 அட்டன் பண்ணனா நீங்க வர மாட்டீங்க, நீங்க யாரு ரேங்கே வர முடியாது. அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 70 to 75% அக்யூரேட்டா அட்டன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா வந்து நான் மார்க் வந்து பூஸ்ட் பண்ணுவேன். இப்போ இதுல வந்து மார்க்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் பாருங்க. ஸோ இது வந்து ஓரல் ஐடியா அக்கார்டிங் டு. ஸோ இது வந்து மெக்கானிக். இது வந்து ஜென்ரல் ஆப்டிடியூடு. ஜென்ரல் ஆப்டிடியூட் வந்து ஒரு 80 ஹவர்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் வந்து 100 ஹவர்ஸ். 100 ஹவர்ஸ் வருமா? 100 ஹவர்ஸ் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ 100 ஹவர்ஸ் வரும். ஸோ இது வந்து பேசிக் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு 110 ஹவர்ஸ் நம்ம நடத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் எஃப்எம் வந்து 140 ஹவர்ஸ். ஸோ நம்ம நடத்தின ஹவர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க, ஸோ எவ்வளோ ஹவர்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இஎம் வந்து ஒரு 80 ஹவர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சோம் ஒரு 140 ஹவர்ஸ் நம்ம நடத்தியிருக்கோம். ஸோ நோட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு வாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் தெர்மோ, அப்ளிகேஷன் ஆஃப் தெர்மோ வந்து ஒரு 110 ஹவர்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரு 100 ஹவர்ஸ். நெக்ஸ்ட் ஹைட்ராலிக் மிஷினரி. ஹைட்ராலிக் மிஷினரி ஒரு 30 ஹவர்ஸ். நெக்ஸ்ட் மிஷின் டிசைன் ஒரு 70 ஹவர்ஸ். நெக்ஸ்ட் டோம் ஒரு 150 ஹவர்ஸ்.
ஸோ நெக்ஸ்ட் வைப்ரேஷன். வைப்ரேஷன் 25 hours. ஸோ நெக்ஸ்ட் மெட்டீரியல் சயின்ஸ். ஸோ மெட்டீரியல் சயின்ஸ் வந்து ஒரு 30 hours. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங். மேனுஃபேக்சரிங் வந்து ஒரு 200 hours. ஸோ நெக்ஸ்ட் I&OR ஒரு 80 hours. இது வந்து நம்ம ஆக்சுவலா ஹவர்ஸ் எவ்வளவு ஹவர்ஸ் ஒரு 1445 hours. ஓகே. ஸோ இவ்வளவு ஹவர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எத்தனை டேஸ் எடுத்துக்கணும்? இல்ல இது வந்து நம்ம ஐடியல் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் போடுறோம். நீங்க எல்லா சப்ஜெக்டும் படிக்கணும்ல. இப்போ 230 days எடுத்திருக்கோம். ஓகே. ஸோ 230 days அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு 47 days வந்து மைனஸ் பண்ணிருங்க. ஸோ 47 days மைனஸ் பண்ணி என்ன வருது? 183 days. 183 வருதா? இப்போ 47 days மைனஸ் பண்ணிருங்க. என்ன வருது? 183 வருதா? ஸோ 183 days. இந்த 47 அப்படின்றதுன்னா நீங்க ப்ரிப்பரேஷன் எப்போ வரைக்கும் பண்ணணும்? மேக்சிமம் இது வந்து மேக்சிமம் கண்டிஷன் சொல்றேன், டிசம்பர் 15 வரைக்கும் தான் பண்ணணும். டிசம்பர் 15க்கு மேல 47 days வந்து நம்மளுக்கு எதுக்கு? ஒன்லிப்பா ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக. இந்த 183 daysல அகைன் வந்து ஒரு 26 days மைனஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு 26 days. ஒரு 26 days. இப்போ உங்க இப்ப இது வந்து என்னைக்கு இருந்து கணக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு ஜூன் 15ல இருந்து கணக்கு வச்சிருக்கோம். ஓகே. ஜனவரி 31 வரைக்கும் 230 days. அதுல 47 days மைனஸ் பண்ணோம்னா 183 days. இது வந்து நம்மளுக்கு என்னது? டிசம்பர் 15ல இருந்து ரிமைனிங் டேஸ். இதுல நீங்க இந்த டேஸ்லாம் என்ன பண்ணணும்? உங்க ஹாலிடேஸ்ல இன்க்ளூட் பண்ணிருங்க. நீங்க விட்டுட்டீங்கன்னா அதெல்லாம் மைனஸ் ஆயிடும். ஓகே. இப்போ இதுல 26 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வருது? 157 வருதா? 157 days தான் நீங்க படிக்கணும். இப்போ 157 days அப்படின்னா இதை வந்து டிவைட் பண்ணுங்க. 1445 டிவைட் பை 157 அப்படின்னு. ஸோ டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வருது? 9.2 hours per day. ஓகேவா? ஸோ இவ்வளோ ஹவர்ஸ் நீங்க படிக்கணும். 9.2 hours per day. இந்த 157 days படிக்கணும். இந்த 26 days ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா இதுல வந்து நம்ம டோட்டலா பர் வீக்குக்கு வந்து 7 days அப்படின்னா 7 days அப்படின்னா 1 day வந்து நீங்க ஹாஃப் எடுத்துடுறீங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஹாஃப். அப்ப என்ன வரும்? அந்த 1 dayல என்ன பண்ணலாம்? நீங்க 1 dayல ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஐடியல் தான். இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு அக்கார்டிங்கா நீங்க பிளான் பண்ணிக்கணும். இது ஐடியல் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தாங்க. ஸோ 26 days 1 days எடுத்தீங்க அப்படின்னா அதுல ஜஸ்ட் ரிலாக்ஸேஷன் பண்றது. அந்த 1 daysல நீங்க என்ன பண்ணணும்? ஸோ ரிவிஷன் கண்டிப்பா பண்ணணும். ஸோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகும். ஓகே. ஸோ 7 daysல இங்க பாருங்க, இந்த 157 days சொன்னோம்ல, இந்த 157 days வந்து நமக்கு என்ன பண்ணிருக்கோம்? பர் வீக்ல 1 days மைனஸ் பண்ணிட்டோம். அதனாலதான் இங்க 26 days வந்து மைனஸ் பண்ணிருக்கோம். பர் வீக்குக்கு 1 days நான் என்ன எடுத்துக்கிட்டேன்? ஸோ 1 days கன்சிடர் பண்ண, அதனால 26 வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். 177 days எடுத்துட்டோம். 170 days வந்து நீங்க 9.2 hours பர் டே படிச்சீங்க அப்படின்னா ஸோ எவ்வளவு ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம்? ஸோ 145 days வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். எப்போ கம்ப்ளீட் பண்ணலாம்? ஸோ டிசம்பர் 15 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணலாம். பட் இடையில அந்த ஒரு நாள் கொடுத்துருக்கீங்களா, அந்த ஒரு நாள் என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்கு இந்த 1 வீக்ல நீங்க என்ன படிச்சீங்க அப்படின்றது அந்த எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து நம்ம எழுத ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி நம்ம கணக்கு போட்டிருக்கோம். ஸோ ஒரு இது வந்து நம்மளுக்கு இந்த ஹவர்ஸ் நம்ம படிக்கணும். ஸோ 9.2 hours. இதுல இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இது வந்து நம்மளுக்கு என்னது? இது ஐடியல் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான். இது உங்க டிபார்ட்மெண்டா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஹவர்ஸ் மாறும். இதே மெக்கானிக்கலா இருப்பாங்க, மெக்கானிக்கலா இருந்து ரெகுலரா படிப்பாங்க, வீக்கெண்ட் படிப்பாங்க, அப்புறம் வேலைக்கு போயிட்டே படிப்பாங்க. அதெல்லாம் மாறணும். அப்போ உங்களுக்கு அக்கார்டிங்கா நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? உங்களோட எய்ம் பாத்துங்க. ஸோ ப்ரீவியஸ் டேட்டா இருக்கு, அதோட எய்ம் எனக்கு இவ்வளவு மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஸோ இந்த இது வந்து நம்மளுக்கு என்னது? இவ்வளவு டாபிக்ஸ்ல இவ்வளவு வருது தெரிஞ்சு போச்சு. இன்னும் அக்யூரேட்டா நம்ம பார்க்கணும். அதுல மேஜரா வந்து உங்களுக்கு தேவையில்லாத சப்ஜெக்டை நெக்லெக்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்லெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்க எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி உங்களுக்கான ஹவர்ஸ் வந்து ஒரு 900 hours வருதுன்னு வச்சுக்குவாங்க. ஸோ 900 டிவைட் 157 எவ்வளவு ஹவர்ஸ் படிக்கணும்? இப்போ நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, உங்களால 900 hours தான் படிக்க முடியும். டிவைட் 157 எவ்வளவு வருது?
ஸோ 5.7 ஹவர்ஸ் நீங்க படிக்கணும் அப்ராக்சிமேட்டா. காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க 9 ஹவர்ஸ் படிக்க வேணாம்னு சொல்லல, பட் இந்த மாதிரி நம்ம படிக்கலாம். ஸோ வேற என்ன பண்ணலாம், இந்த 9 ஹவர்ஸை நீங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ண போறீங்க? நான் ஃபுல் டைமா படிக்கிறேன் அப்படின்னா 9 ஹவர்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்ப அதுக்கான டைம் நீங்க எப்படி ஸ்பிட் பண்ணிக்கணும்? ஒரு நாள்ல வந்து சப்போஸ் மெக்கானிக்கலா இருந்தீங்க அப்படின்னா மூணா ஸ்பிட் பண்ணிடுறேன். ஸோ எப்படி அப்படின்னா, ஸோ தெர்மோ அண்ட் எஃப்எம் வந்து ஒரு பார்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ ஜென்ரல் ஆப்டிடியூடு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ மேத்ஸ், ஸோ மேனுஃபேக்சரிங், ஸோ இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஸோ மெட்டீரியல் சயின்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு பார்ட்டு. ஸோ இங்க வந்து தெர்மோ அண்ட் எஃப்எம்ல ஸோ தெர்மோ டைனமிக்ஸ், ஸோ எஃப்எம், ஆர்ஏசி, ஸோ பவர் பிளான்ட் இன்ஜினியரிங், ஐசி இன்ஜின். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ ஹைட்ராலிக், ஸோ மிஷினரி. ஸோ இது ஒரு பார்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டிசைன் ரிலேட்டட் வந்து நம்மளுக்கு என்னது, ஸோ இஎம், டோமு, ஸோ டோமு, அப்புறம் என்ன வரும், ஸோ வைப்ரேஷன். ஹரி சொல்லுங்க, வேற என்ன வரும், வேற என்ன சப்ஜெக்ட் வரும் இல்ல, ஸோ டிசைன். அப்ப நீங்க பர் டேக்கு வந்து 9.2 ஹவர்ஸ், சப்போஸ் 9 ஹவர்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுங்க, இந்த 3 சப்ஜெக்டையும் நீங்க கொண்டு போகணும் பேரலா. இதையும் பேரலா கொண்டு போகணும். சப்போஸ் ஒரு 3 ஸ்லாட் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, இது வந்து ரெகுலரா படிக்கிறவங்களுக்கு சொல்றேன், இது எல்லாமே ஐடியல் தான், உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கணும். இப்போ மார்னிங் வந்து உங்க ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு 8 to 12 வச்சுக்கிறீங்கன்னு வச்சுங்க. ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 2 to 5. ஸோ ஈவினிங் வந்து ஒரு 6 to 10:30 வச்சுட்டு எவ்வளவு ஹவர்ஸ் வருது? ஸோ இதுல ஒரு 4 ஹவர்ஸ், ஸோ இதுல ஒரு 3 ஹவர்ஸ், ஸோ இதுல வந்து ஒரு 4:30 ஹவர்ஸ். ஸோ அப்ப என்ன வரும், ஸோ 437. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு 11.33 ஹவர்ஸ் வருது. ஸோ அதுல நீங்க எத்தனை ஹவர்ஸ் படிக்கணும், 9 ஹவர்ஸ் படிக்கணும். இதுல 4 ஹவர்ஸ் சொல்லியிருக்கோம் அப்படின்னா 4 ஹவர்ஸ் உங்களால படிக்க முடியாது, ஒரு 3 ஹவர்ஸ் படிக்கலாம். அந்த 3 ஹவர்ஸ் நீங்க என்ன படிக்கணும், ஸோ இந்த சீரியஸ் படிக்கணும். இந்த 3 ஹவர்ஸ் வந்து தெர்மோடைனமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்ல, வேற சப்ஜெக்ட்ஸ் எப்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பீரியட்ல தெர்மோடைனமிக்ஸ் படிக்கணும், டெய்லி அதே படிச்சுட்டே வரணும். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு என்ன படிக்கணும், ஆஃப்டர்நூன்ல ஸோ எது படிக்கிறீங்க, சப்போஸ் மேக்ஸ் இல்லை ஆப்டிடியூட் படிக்கிறீங்க. ஸோ இந்த ஈவினிங் டைம் வந்து ஸோ இஎம் ஷோ படிக்கிறீங்க. இது எல்லாமே ஐடியல் தான், இது யாருக்கு அப்ளிகபிள் ஆகும், ஃபுல்லா ரெக்கார்ட் பார்க்கறவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, லைவ் வரீங்க, வீக்கெண்ட் வரீங்க. இப்போ உங்களோட டார்கெட் என்ன இருக்கணும் அப்படின்னா, உங்களோட ஏமிக்கு ஏற்ற மாதிரி நான் எத்தனை ஹவர்ஸ் பர் டே படிக்கணும். இப்போ லைவ் கிளாஸ் போகுது அப்படின்னா அதை என்ன பண்ணிக்கணும், இப்போ வந்து நீங்க சப்போஸ் 9 ஹவர்ஸ் நீங்க படிக்கணும்னு பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ஸோ பர் வீக்குக்கு வந்து 6 டேஸ் படிக்க போறீங்க அப்படின்றப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க, ஸோ லைவ் கிளாஸ் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் அட்டன் பண்றீங்க, அது கம்பல்சரி. அப்போ வந்து அந்த லைவ் கிளாஸ் வந்து எந்த சப்ஜெக்ட்ஸ்ல வருதுன்னு பாருங்க, ஏதோ ஒரு சீரீஸ்ல வரதான போகுது. ஸோ அதுக்கான டைம் வந்து நீங்க 4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அந்த டேல. இப்போ ரிமைனிங் எத்தனை ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும், இப்போ 5 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும். அதை 2.5 நீங்க ஸ்பிட் பண்ணி படிக்கணும். இது மாதிரி கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும், இப்போ நீங்க சப்போஸ் நான் பிஎஸ்சி போனோம் அப்படின்னா உங்களுக்கு 90 to 95% கம்ப்ளீட் பண்ணலாம். அது எப்போ கம்ப்ளீட் பண்ணணும், டிசம்பர் 15 கம்ப்ளீட் பண்ணும். ஸோ சிலபஸ் கம்ப்ளீஷன் மட்டும் உங்களுக்கு வேலை கிடையாது. இந்த பீரியட்ல என்ன பண்ணணும், நீங்க அந்த 1 டே கொடுத்துருக்கீங்கன்னா அதுல என்ன பண்ணணும், கண்டிப்பா ரிவைஸ் பண்ணணும். ஸோ இன்பிட்வீன் நீங்க டெய்லி என்ன பண்ணணும், ஒரு ½ hour வந்து நீங்க என்ன பண்ணணும். ஸோ இதுல வந்து நம்ம 9:30 ஹவர்ஸ்னா 9 ஹவர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம ½ hour என்ன பண்ணணும், அன்னைக்கு படிச்சுதான் ரிவிஷன் பண்ணணும், முன்னாடி படிச்சுதான் ரிவிஷன் பண்ணணும், அது ஞாபகம் பண்ணணும். இது மாதிரி நீங்க போய்கிட்டே இருந்தாலும் என்ன பண்ண முடியுங்க, ஸோ நம்ம அந்த பிஎஸ்சி அட்டன் பண்ண முடியும். ஓகே, அதனால நீங்க என்ன பண்றீங்க, என்ன டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கான பிளான் வந்து நீங்க இது பண்ணணும். ஏன்னா பிளான் போடாம போனீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு பிளான் போடாம போனீங்கன்னா உங்க மைண்ட் என்ன செய்யும். இப்ப நீங்க இன்னைக்கு வந்து ஒரு 3 ஹவர்ஸ் படிச்சிருப்பீங்க, நேற்று வந்து ஒரு 2 ஹவர்ஸ் படிச்சிருப்பீங்க. உங்க மைண்ட் என்ன சொல்லும், இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரா படிச்சிட்டோம், இந்த வருஷம் கேட்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஆல் இந்தியா ரேங்க் ஒண்ணுதான் வாங்க போறோம் மைண்ட் சொல்லும். ஏன்னா ஏன் சொல்லும், நேற்றை விட இன்னைக்கு கம்பேர் பண்ண. பட் ஆனா உங்களோட டார்கெட் என்ன, நீங்க 9 ஹவர்ஸ் படிச்சா தான் அதை அச்சீவ் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு எய்மே தெரியல அப்படின்னா என்ன ஆகும், நம்ம பிரெயினுக்கு நம்ம ஃப்ரீயா இருக்கும், ஜாலியா இருக்கும், நம்மளுக்கு எந்த ஒர்க்கும் இல்லை. அப்ப நீங்க 3 ஹவர்ஸ் படிச்சீங்கன்னா என்ன சொல்லும் மைண்டு, அப்போ வந்து கேம் விளாடலாம், ஃபேஸ்புக் நோண்டலாம், இன்ஸ்டாகிராம் நோண்டலாம், யூடியூப் பார்க்கலாம், ஷார்ட்ஸ் பார்க்கலாம். அப்ப ரிமைனிங் வந்து ஒரு 6 ஹவர்ஸ் அதுல கொண்டு போய் விட்டுரும். அப்ப இந்த மாதிரி பிளான் போடும்போது நீங்க அட்லீஸ்ட் 9 ஹவர்ஸ் பிளான் போட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு 7 ஹவர்ஸாவது நம்ம படிக்க முடியும். ஸோ 90% கம்ப்ளீட் பண்ணனா கூட நம்ம ஒரு 80% கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ 75 வாங்கலன்னா கூட 65 வாங்கலாம். ஸோ நீங்க பிளான் இல்லாம இருக்கும்போது என்ன ஆகும் உங்களுக்கு,
உங்க மைண்ட் வந்து ஜாலியா இருக்கும். ஓகே, நம்மளுக்கு எந்த ஒர்க்கும் இல்லை, இன்னும் கேட் எக்ஸாமுக்கு 5 வருஷம் இருக்கு, அதனால வந்து நம்ம ஜாலியா போலாம் அப்படின்னு தோணும். இது விளையாட்டுக்கு சொல்லலாங்க, எல்லாமே இது நம்ம பிரெயின் என்ன பண்ணிக்கிறோம்னா நம்மளுக்கு வந்து என்னது ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிறோம். உங்க கண்ணு முன்னாடி அது காமிக்கணும், இது இவ்வளவு வேலை நம்மளுக்கு இருக்கு, இதை நம்ம படிச்சா தான் நம்ம போக முடியும் அப்படின்னு தெரிஞ்சா தான் அது என்ன பண்ணும், அது பண்ணும். ஸோ அதை விட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணுவோம்னா இந்த ப்ரிப்பரேஷன்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன, இதெல்லாம் நான் சொல்லிட்டேன், இதை சொல்லிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, இந்த கிளாஸ் முடிச்சுனேன் என்ன பண்ணுவீங்க, 1/2 மணி நேரம் ஏதோ ஒன்று சொன்னாப்ல, சரி அடுத்து சாப்பிட போலான்ட்டு போயிட்டு மறந்துட்டீங்கன்னா என்ன ஆகும், வேஸ்ட். இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி சார் இன்னைக்கு சொல்லிட்டாரு, நாளைக்கு வந்து 4 மணிக்கு நான் எந்திரிக்கிறேன், 4 மணிக்கு எந்திரிச்சு இன்னைக்கு வந்து நான் என்ன பண்றேன், 9 மணி நேரம் படிக்கிறேன்னு படிக்கிறது. அடுத்த நாள் என்ன பண்ணுவீங்க, சரி 4 மணிக்கு எந்திரிச்சுமா ஒரு 8 மணிக்கு எந்திரிப்போம் அப்படின்னப்ப என்ன உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுது. 9 ஹவர்ஸ் நம்ம வந்து இது ஐடியல் தாங்க, பட் 9 ஹவர்ஸ் நம்ம படிக்க முடியாது, கிராஜுவலா தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒரு 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் அது மாதிரி தான் பண்ண முடியும். அப்ப நீங்க இந்த கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கு மெயினான கீ. கன்சிஸ்டன்சியை விட்டீங்கன்னா இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல போக முடியும். இது மட்டுமே கிடையாது, இப்ப கேட்ன்றது முதல்ல ஃபால் எக்ஸாம்ஸ். இப்ப நீங்க இது படிச்சீங்கன்னா என்ன ஆகும், ஸ்டேட் லெவல்ல எல்லா எக்ஸாம் கிளாரிட்டி கிளியரா. இந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்ப யாரா இருந்தாலும் சரி, இப்ப நீங்க வீக்கெண்ட் வரீங்க, ரெகுலரா படிக்கிறீங்க, யாரா இருந்தாலும் இந்த கன்சிஸ்டன்சியை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், முடியாது, அது வந்து இம்பாசிபிள் ஆயிரும். ஸோ 2வது ஒன்று வந்து நீங்க நல்லா தூங்கணும். 7 to 8 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தூங்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப நீங்க தூங்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிசிக்கல் வந்து என்ன ஆகும், இப்போ பிசிக்கல் வந்து உங்களுக்கு இதாகும், அப்போ மைண்ட் வந்து உங்களுக்கு அந்த இதுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஸ்மால் ஸ்மால் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்ணலாம். அது வந்து என்னவா இருக்கும், அது வந்து நீங்க ரன்னிங்கா இருக்கலாம், இல்ல வந்து ஜாக்கிங்கா இருக்கலாம், ஸ்கிப்பிங்கா இருக்கலாம், ஸோ இல்ல யோகாவா இருக்கலாம். ஸோ எது வேணா நீங்க என்ன பண்ணணும், ஒரு உங்க ப்ரிப்பரேஷன்ல வந்து நீங்க கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து தியரிட்டிக்கலா போகவே முடியாது. அப்படின்றப்ப உங்க மைண்டுக்கான எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்ல பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா நிறைய வாட்டர் குடிச்சுட்டே இருக்கும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நிறைய வாட்டர் குடிங்க அப்படின்னா உங்க பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகக்கூடாது. இந்த டீஹைட் ஆச்சுன்னா மைண்ட் ஒர்க் ஆகாது. அதனால நிறைய தண்ணி குடிச்சுட்டே இருக்கணும். இதெல்லாம் வந்து ஐடியலா ஒரு சொல்றேன் நான். பட் நீங்க என்ன பண்ணணும், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன, ஸோ உங்களுக்கு என்ன மார்க்ஸ் வேணும், நான் என்ன அச்சீவ் பண்ண போறேன் அப்படின்றத நீங்க நோட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. இப்போ பிளான் பண்ணி எதுக்குள்ள ஒரு நோட்ல வந்து இது பண்ணீங்கன்னா தான் என்ன உங்களுக்கு அச்சீவ் பண்ண முடியுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ இது வந்து லைஃப் உங்களுக்கு. இப்போ நம்ம செமஸ்டர் எக்ஸாம் கிடையாது, செமஸ்டர் எக்ஸாம்னா என்ன பண்ணுவோம், செமஸ்டர் எக்ஸாம்னா என்ன பண்ணுவோம், நாளைக்கு 2 நாள் எக்ஸாம்னா அதுக்கு மேக்ஸிமம் பேப்பர்லாம் 2 நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் ஜஸ்ட் பாஸ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு நைட் படிச்சு மார்னிங் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், அப்படியே ஜஸ்ட் நம்ம படிச்சு அங்கே போய் வாங்கி எடுத்துடலாம். பட் இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, நீங்க என்ன படிச்சாலும் பாசிபிள் இல்லாத ஒரு விஷயம். அதனால திங்க் பண்ணுங்க, கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மைண்டை வந்து நீங்க ரொம்ப ரொம்ப காமா வச்சுக்கணும் இந்த ப்ரிப்பரேஷன்ல. ஸோ முக்கியமான ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா எந்த ஃபங்க்ஷனுக்கும் அட்டன் பண்ணக்கூடாது. உங்க சொந்தக்காரங்க ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, அட்டன் பண்ணக்கூடாது. நம்மளை கமெண்ட் பண்ண பண்ணிட்டு போறாங்க. அங்க போனீங்கன்னா என்ன ஆகும், உங்க எனர்ஜி என்ன ஆகும், என்ன சொல்லுவாங்க, என்ன இதெல்லாம் தரமா எல்லாத்தையும் நடக்கிறதுன்னு என்ன சொல்லுவாங்க, இந்த பாரு படிச்சுட்டு சும்மா சுத்திட்டு இருக்கு இப்ப எக்ஸாம் படிக்கிறேன்னு சொல்லி. அப்ப அந்த மாதிரி ஃபங்க்ஷன் அவாய்ட் பண்ணிருங்க. ஸோ அதே மாதிரி ஃபெஸ்டிவல் வந்தா அதையும் அவாய்ட் பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு இந்த 1 இயர்ன்றது எது மாதிரி உங்களுக்கு ஒரு தபஸ் பண்ற மாதிரி. அப்ப நீங்க இதை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்க வேணும்ன்றதெல்லாம் உங்களுக்கு பை ப்ராடக்ட். எது எது பை ப்ராடக்ட், உங்களுக்கு தேவையான ப்ரெஸ்டீஜ், மணி எல்லாமே வந்துடும். அது எல்லாமே பை ப்ராடக்ட். பட் அதை மட்டுமே எய்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வருமா, வராது. இப்போ நீங்க மார்க்ஸ் கேட்ல நல்ல மார்க் எடுத்துட்டீங்க, பிஎஸ்சி போயிட்டீங்கன்னா அது என்னது, அதுதான் மெயின். அதை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா பை ப்ராடக்ட்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பட் பை ப்ராடக்ட்டை நம்ம எய்ம் பண்ணோம்னா இதை அச்சீவ் பண்ணுறோம். அதனால மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எங்கெங்க எனர்ஜி லாஸ் ஆகுதோ அதெல்லாம் நீங்க போறதை வந்து அவாய்ட் பண்ணுங்க. இப்போ இவங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் முடிச்சவங்களுக்கு வந்து நம்மளுக்கு இந்த பாவம் ஃபேஸ் பண்ணணும். அதனால நீங்க அங்கெல்லாம் போகவே கூடாது. இப்போ ஏதாவது ஒரு ஷார்ட் சொல்லணும், காய்ச்சல் சொல்லணும், மண்டோலும் சொல்லணும். ஏன்னா நம்மளோட எய்ம் என்ன, ஜாப் போகணும். ஏன்னா இது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் என்னது, அடுத்த வருஷம் செலிப்ரேட் பக்காவா பண்ணிக்கலாம். ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.